பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அது எப்படிங்க, நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், இது போதாதா? இவ்வளவு கஷ்டப்படுறோம், இது போதாதா? இவ்வளவு ஞானத்தை சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளவு போதாதா அப்படின்ட்டு நினைக்கல. நீங்க உலகத்தார்கள் கூட உழைப்பு ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. நீங்க கடவுளை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். உழைப்பு ரொம்ப முக்கியம். நீங்க உழைச்சீங்கன்னா போதும், கடவுள் எல்லாத்தையுமே செஞ்சிருவாரு அப்படின்ட்டு. பட் இந்த வசனம் கொஞ்சம் உல்டாவா சொல்லுது. என்ன, நீங்க உழைச்சா மட்டும் போதாது, கடவுளுடைய தயவு உங்களுக்கு வேணும், ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு வேணும். ஆண்டவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான், ஆண்டவர் உங்களை பிடிச்சிருந்தாதான். இன்னைக்கு நிறைய பேர் விருப்பப்படி வாழ்வாங்க, குடிப்பாங்க, அவங்க அவங்களுடைய உலக பிரகாரமே எல்லாமே செய்வாங்க, ஃப்ரீ டைம்ல தியேட்டருக்கு போயிட்டு வருவாங்க, சர்ச்சுக்கு போகாம ஊரை சுத்திட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சொல்றது, நான் என்னதான் பண்ணாலும் நான் கடுமையா உழைக்கிறேன், நான் நல்லா உழைக்கிறேன், ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதனால நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வசனத்தின்படி நீங்க பார்ப்பீர்களானால், ஞானம் போதாது, உழைப்பு போதாது, இது எதுவுமே போதாது. என்ன வேணுமா? ஆண்டவருடைய தயவு வேணும், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்றப்ப ஆண்டவருக்கு நான் பிடிச்சிருக்கணுங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை நீங்க செஞ்சிடலாம், ஆனா வேலை செய்யக்கூடிய மனுஷனை ஆண்டவருக்கு பிடிக்கணும். அவருக்கு உங்களை பிடிச்சிருந்தாதான் நீங்க அதை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அது மாதிரி உங்களை பிடிச்சிருந்தாதான் நீங்க ஆண்டவர் உங்களை இம்ப்ரெஸ், நீங்க ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்பதான் நீங்க செய்யக்கூடிய வேலையே ஆசீர்வதிக்கப்படும். வெறும் உழைப்பு மட்டும் கிடையாது, உழைப்போடு சேர்ந்து ஆண்டவருடைய அந்த கிருபையும் வேணும், ஆண்டவருடைய தயவும் வேணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சிலவங்க உழைப்பு மட்டுமே, இது ஆண்டவருடைய தயவு மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு உழைக்காம இருப்பாங்க. அதுவும் கிடையாது. சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. உழைப்பும் இருக்கணும், அதே சமயத்தில் ஆண்டவருடைய தயவும் இருக்கணும். இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால நீங்க ஆண்டவரையே தேடாம, ஆண்டவரையே நோக்கி பார்க்காம உங்க விருப்பப்படியே நீங்க வாழ்ந்துட்டு போறது அப்படின்றது இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. அதனால நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, அதே சமயத்துல ஆண்டவரையும் நீங்க நோக்கி பாருங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டியது நீங்க கொடுங்க. உழைக்க வேண்டியது உழைப்பு, அதையும் நீங்க கொடுங்க. அதே மாதிரி நீங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நீங்க கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாதீங்க. அப்படிப்பட்ட வேலையை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற நல்ல வேலையை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரியது. அதை நீங்க விட்டுட்டு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிரியப்படுறது கிடையாது. நீங்க வேதம் வாசிக்காம ஜெபிக்காம வேலைக்கு போகாதீங்க. நீங்க அப்படி செய்வீர்களானால் ஆண்டவர் பிரியப்படுறது கிடையாது. அதனால ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. அதே மாதிரி உழைப்பையும் நீங்க நம்புங்க, உழைப்பையும் செய்யுங்க. உழைப்பும் வேணும், ஆண்டவரும் வேணும். ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கி கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.